பிப்ரவரி மாதம் முழுவதும் இஸ்ரேலிய மக்கள் வீதிகளில் இறங்கி ஊழல் செய்த பிரதமர் பதவி விலக வேண்டும் என்றும் நீதிமன்ற விசாரணையை தள்ளிப் போட போரை பயன்படுத்தக்கூடாது என்றும் நெத்தன்யாகுவிற்கு எதிராக போராடினர். அந்த சமயத்தில்தான் நமது பிரதமர் மோடியை அழைத்திருப்பதாக தெரிவித்தார் நெத்தன்யாகு. என்னதான் உலக நாடுகள் அவருக்கு எதிராக இருந்தாலும் மிகப்பெரிய நாடான இந்தியாவும் வல்லரசான அமெரிக்காவும் தன் பக்கம் இருக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டினார். ஆனால் மார்ச் 11ஆம் தேதி இஸ்ரேலிய நீதி அமைச்சகத்தின் மன்னிப்பு பிரிவு நெத்தன்யாகுவின் கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்று அதிபருக்கு பரிந்துரை செய்தது. 76 வயதாகும் நெத்தன்யாகுவுக்கு இது வாழ்வா சாவா போராட்டம். அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்துவிட்டு சிறைக்கு போவதை விட நீண்ட நாள் எதிரியான ஈரானை சூறையாடி தன் தவறுகளை மறைக்க பார்க்கிறார். போர் நடந்தால் மட்டுமே அவரது ஊழல் வழக்குகள் தள்ளிப் போகும். ஊழல் வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் சாவதா என்ற எண்ணமே அவரது சமீபகால போர் வெறிக்கு உண்மையான காரணம். நெத்தன்யாகு அதிபர் ஐசக் ஹெர்சோகிடம் இந்த வழக்குகளிலிருந்து தனக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று முறைப்படி விண்ணப்பித்தும் அவருக்கு இதுவரை மன்னிப்பு வழங்கப்படவில்லை. இந்த 3 வழக்குகள் இல்லாமல் 4ஆவதாக ஒரு வழக்கு இருக்கிறது. காசா போரில் மக்களை பட்டினி போட்டது, கொலை மற்றும் மனிதாபிமானமற்ற செயல்கள் மூலம் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை இழைத்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதையொட்டி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கு நவம்பர் 2024லேயே கைது வாரண்ட் பிறப்பித்திருக்கிறது. நெத்தன்யாகுவின் மேல் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டின் வாரண்ட் இருப்பதால் 124 நாடுகளுக்கு அவரால் போக முடியாது. என்னதான் இஸ்ரேல் பிரதமராக இருந்தாலும் அவர் உடனடியாக கைது செய்யப்படுவார். அமெரிக்கா, இந்தியா, சைனா, ரஷ்யா என விரல் விட்டு எண்ணக்கூடிய நாடுகளுக்கு மட்டுமே நெத்தன்யாகுவால் போக முடியும். ஈரான் மீதான தாக்குதலுக்கு சரியாக 15 நாட்களுக்கு முன்பு பிப்ரவரி 10ஆம் தேதி அமெரிக்காவுக்கு போனார் நெத்தன்யாகு. வழியில் எங்கே தரை இறங்கினாலும் அவர் கைது செய்யப்படலாம். இருந்தாலும் அமெரிக்க பயணத்தை மேற்கொண்டார். அமெரிக்காவில் அதிபர் டிரம்பின் மருமகன் ஜாரட் குஷ்னர், ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோரை சந்தித்து ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தினார். போர் என்பது முடிவு செய்யப்பட்ட பிறகே ஈரானுடன் பேருக்கு பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது.